அக்கா பெரியண்ண வருது. வா வா போலாம். அப்படியே வரும்போது முக்காட போட்டுக்கோ. சீக்கிரம். சீக்கிரம் வா போலாம். வா வா. அந்த சோனமோட குரலை கேக்குறப்ப என் தேவியோட குரலை கேக்குற மாதிரியே இருக்கே. எதுக்கு எனக்கு இப்படி தோணுது? இப்ப உடனே அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசி ஆகணும். ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. எங்கன்னு போய் தேடுறது? அங்க பாரு, அவரு தனியா நின்னுட்டு இருக்காரு. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. பூக்கா பூ. எப்படிங்க? இப்ப நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். இதுல கொஞ்சம் காஸ்டியூம்ஸ் டிசைன் இருக்கு, உங்ககிட்ட தான் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நீங்க பாக்குறீங்களா? இருங்க இருங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாங்க. உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணுங்க. உங்க குரல் அச்சு அசல் அப்படியே என்னோட தேவி குரலைங்க. நீங்க ஏதாச்சும் பேசுங்களேன், நான் கேக்குறேன். ப்ளீஸுங்க, ஏதாச்சும் பேசுங்களேன், எனக்கு கேட்கணும் போலயே இருக்கு. ஏதாச்சும் பேசுங்களேன் ப்ளீஸுங்க. அப்படி அப்படி பேசுங்களேன் பேசுங்களேன். இல்ல, இந்த போட்டோஸ மட்டும் பாத்துட்டீங்கன்னா முடிஞ்சிரும். கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஐயோ வேண்டாங்க, நீ ஏதாச்சும் பேசுங்களேன். நீங்களே அந்த காஸ்டியூம் பத்தி சொல்லுங்களேன், நான் அப்படி கேக்குறேன். பேசுங்களேன் பேசுங்களேன். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். போன கையில கொடுத்தாச்சு. பெரியண்ண கண்ணை திறந்து பார்த்தா முடிஞ்சது. இவரு ஏன் இப்படி பண்றாரு? எங்க பேசுங்க. உங்க குரல் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏங்க நீங்க பேசினா அப்படியே என் தேவி கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க பேசுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன். என்ன இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்கீங்களா? உங்ககிட்ட சொன்ன எவ்வளவோ இருக்குங்க. ஆனா வேண்டாம், இப்ப வேண்டாம். சத்யா பிளான நான் சொதப்பிடக்கூடாது. பேசணுமா? என்ன பேசணும்? நீங்க காஸ்டியூம்ஸ் பார்த்து சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். பார்த்துட்டா போயிடுவீங்களா? அப்ப நான் பார்க்க மாட்டேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசுங்களேன். சரி போகல, நீங்க பாருங்க. சொல்லிட்டு அப்புறமா மாற மாட்டீங்களா? நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க. எனக்கு தேவினா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா அவ இப்ப உயிரோட இல்லைங்க. சொல்லுங்க, போகலன்னு சொன்னீங்கல்ல. காஸ்டியூமை பார்த்துட்டா நீங்க போக மாட்டீங்களா? போக மாட்டேன். நீங்க போக மாட்டேன்னு சொல்றதுனால நான் பாக்குறேன். காட்டுங்க. சத்யா கால உள்ள போந்து நம்ம ஐடியால ஒரு லாரி மண் அள்ளி கொட்டிட்டாரு. இப்ப என்ன பண்றது? என்ன நடக்குதுங்க? அண்ணா என்னாச்சு? உன்னை தேடி வந்த, ஆனா நீயே டென்ஷனா இருக்க. அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்களா? பேசிட்டாங்களா? ஐயோ நீ வேற சத்யா, அங்க பாரு. ரெண்டு பேரும் நேரம் மீட் பண்ணி பேசிக்கதான் முடியல. ரெண்டு பேரும் இருக்கிற போட்டோ மட்டும் பெரியண்ணன் கிட்ட காட்டிருங்க. அவரை புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லி நான் தேவியை அனுப்பி விட்டேன். கரெக்டா பெரியண்ண போட்டோ பார்க்க போற நேரம் பார்த்து கரெக்டா சின்ன வந்துட்டாரு. எல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்றது அண்ணா?
சரி, நீங்க போய் உங்க ஆளை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். அது மட்டும் போதும். இல்ல இத அபி சார் தான் பார்க்கணும். ஹலோ, கல்யாணம் எனக்குங்க. நான் தான் மாப்பிள்ள. காஸ்டியூம் டிசைன் தானே. இவன் என்ன எனக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்னு உங்ககிட்ட சொன்னானா? அர்ஜுன், அது என்னடா மேட்டர்? இவங்க பேசுறது என் தேவி பேசுற மாதிரி இருக்குடா. டேய், அபி என்னடா பேசுற? ஆமாடா, அச்சஸ்ல இவங்க வாய்ஸ் தேவி வாய்ஸ் மாதிரி இருக்குடா. அபி ப்ளீஸ், நீ என்னமோ டிஸ்டர்ப் ஆயிட்ட. சரி விடு, நீ வா ரூம்க்கு போலாம். ரூம்க்கு போலாம். இல்லடா, ஐயோ சத்யா, நீங்க வேற இப்படி முழிக்கிறீங்களே. இருங்க, நான் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. கிணறு வெட்டு போதும் கிளம்புன மாதிரி புது பஞ்சாயத்து வந்து நிக்குது. கடவுளே, அண்ணோ ஏதாச்சும் பண்ணு. இல்ல சத்யா. ரூம்க்கு ஏய், போலாம். சோனு! அபி சாரி 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 சாரி. இருங்க, இருங்க. இது சோனு போன் தான், நான் பாத்துக்கிறேன். சாரி. என்ன சோனு நீ? அவங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும்ல, நீ இப்ப வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. இல்ல இல்ல, அவங்க காஸ்டியூம் காட்ட தான் வந்தாங்க. அவங்கள ஏன் திட்டுற தங்கச்சி? அத பாக்குறதுக்குள்ள அபிதான் என்னலாமோ சொல்லி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி லேட் ஆயிடுச்சு. டேய், நிஜமாடா? நம்ப மாட்டியா? டேய், அபி என்னெல்லாமோ சொன்னேன்னு சொல்ற? நான் சென்ஸோட தானே பேசுறேன். எனக்கு தெரியாதா அர்ஜுன்? எனக்கு தெரியும்டா அர்ஜுன். என்னோட தேவி குரல் எனக்கு தெரியாதா? ஏங்க, நீங்க பேசுங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. இது சோனம். ஐயோ இல்ல, இது தேவி குரல் மாதிரியே இருக்கு. பொய் சொல்லாத சத்யா, இது தேவி வாய்ஸ். தேவி வாய்ஸ் தான். இந்த பொண்ணோட குரலை கேட்டா தேவியோட குரல் மாதிரியே இருக்குமா? என்னடா உளற? தேவியா? யாரடா சொல்ற நீ? ஐயோ, இல்ல, இவங்கள பூனேல இருந்து சத்யாவுக்கு மேக்கப் போட கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்கள பார்த்து யாரோ ஒருத்தர் குரல் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஐயோ இல்லைங்க, அம்மா அப்படியே தேவி வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சுமா. இல்ல, என்னோட குரலும் ஆர்த்தி குரல் மாதிரியே இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமா ஆமா, எங்க சொந்தத்துல கூட அப்படி ஒரு சிலருக்கு குரல் மாறி இருக்குங்க. எங்க சின்னையாக்கு எங்க பெரியத்தான் குரல், எங்க சின்னத்தனோட தங்கச்சிக்கு அப்படியே எங்க ஐத்த குரல். ஆனா அதுக்குன்னு ஒரு வரம்பு வேண்டாம். இவ பூனைக்காரி, சத்யாக்கு மேக்கப் போடுறவங்க, இவங்க குரல் எப்படி யாரோ ஒரு பொண்ணோட குரல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களும் அவங்களே நினைச்சிட்டு இருக்காரோ, அதான் அப்படி நினைக்கிறாரோ என்னவோ, அதான் அவருக்கு அப்படி தோணுது. இல்ல இல்ல இல்ல, இல்லவே இல்ல. எனக்கு தெரியாதா? என் தேவியோட குரல் இப்படிதாமா இருக்கும். சோனம், ஒரு முறை பேசுங்க. சோனம், ஒரு முறை பேசுங்க ப்ளீஸ்ங்க. ஒரு முறை பேசுங்க. வேண்டாம்ப்பா. மா, நீ போமா, போ உள்ள.